நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா நீ மட்டும் இல்ல, இருக்கிற எத்தனை பேர் எந்தெந்த கட்சிக்கு போனானுங்களோ, அதிமுக சுகத்தை அனுபவிச்சுட்டு எந்தெந்த கட்சிக்கு போனாங்களோ அத்தனை பேருக்கு சேர்த்து சொல்றேன். நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா அதிமுக அவனுடைய பென்ஷன், நான் எம்எல்ஏவா இருந்த பென்ஷன் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏஜி கொடுக்குறா. கவர்மெண்ட்டுக்கு நல்லதா இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எல்லா பதவிகளும் அனுபவிச்சுட்டு காடு வா வா வீடு போன்ற சொல்ற வயசு வந்ததுக்கு அப்புறம் நான் மாத்து கட்சிக்கு போறேன், எனக்கு இங்க செல்வாக்கு இல்லை குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க பாருங்க. இவனுங்க எல்லாருமே எவனா இருந்தாலும் செத்தான், எவனா இருந்தாலும் செத்தான் போறவங்க. நான் அதிமுகல இந்த பதவியில் இருந்தேன், எம்எல்ஏவா இருந்தேன், அமைச்சராக இருந்தேன், எனக்கு இந்த பென்ஷன் எனக்கு நான் ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு மனசு ஒப்பலை, நான் என்னுடைய பென்ஷனை கவர்மெண்ட்டுக்கு நான் சரண்டர் பண்றேன்னு ஏதி கொடுக்குடா. அப்ப நீ ஒருத்தனுக்கு பிறந்தவன்டா. இங்க சொகத்தை அனுபவிச்சுட்டு அங்க போய் சொகுசுக்கு போப்பியா நீ?